அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 20 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 4, 2026. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 8:23 வரை பூரம், பின்பு உத்திரம். திதி இன்று மாலை 5:43 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அவிட்டம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்ப லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக இருக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. முக்கியமாக மகர ராசியை விட கும்பராசி தான் இன்று மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கும்பத்தில் தான் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. செவ்வாய், புதன், சூரியன் இவங்க அனைவரும் கும்பத்தில் தான் இருக்கிறாங்க. அதில் செவ்வாய் ராகு நட்சத்திரம் வாங்கி சூரியன்கிட்ட அஸ்தமம். செவ்வாய் தான் ஜாதகர். அதனால் ஜாதகருக்குள்ள ராகு நட்சத்திரம் வாங்கியிருக்குள்ள, அதாவது சதய நட்சத்திரம் வாங்கியது. அதனால் மிகவும் கவனமாக இருந்து ஜாதகர்கள் அனைவருமே தற்காத்து கொள்ளணும். ஏன்னா நேற்று தான் சந்திர கிரகணம் முடிஞ்சிச்சு. சந்திர கிரகணம் முடிந்து இந்த செவ்வாய் ராகு பிடியில் மாற்றி கொண்டிருப்பதால் மிக விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30, 10:30, மாலை 1:30 2:30. கௌரி நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்தி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுப ஓரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் ஓரநாதன். புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதில் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் வெற்றி அடையலாம். ராவகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10 to 12. சூலம் வடக்கே. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.